வேதம் முழுசும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே ஒரு வசனம் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுவே ராஜரீக பிரமாணம் வேற சொல்றாரு. இதுவே ரொம்ப முக்கியமான கட்டளைன்னு வேற என்ன செய்கிறாரு? எல்லா இடத்துலையும் ஆதியாமத்திலிருந்து என்ன செய்யலாம், நீங்கள் வார்த்தைகளை பார்க்கலாம். பழைய ஏற்பாடு முழுசும் நிறைய இடங்களில் இந்த வார்த்தை என்ன செய்கிறாரு? ஆமாம், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இது அப்படியே இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. எது கட்டளை, எது முக்கியம்? உன்னை நேசிப்பது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக. அப்புறம் ரொம்ப அதில் இன்னொரு வசனத்தில் 2-3 வார்த்தை சேர்க்கிறார். ஒரு முழு இருதயத்தோடும், உன் முழு எண்ணத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று தான், நாம் அவரை நேசிக்கணும், முழு மனதோடு நேசிக்கணும். அப்படியே நேசிக்கிற ஒருவரும் கெட்டு போகிறது இல்லவே இல்லை. அல்லேலூயா.